ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கோம். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் வந்து இந்த chefhat எப்படி தச்சேன்னு பார்க்க போகிறீங்க. இந்த chefhatோட இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இதை வந்து எங்களோட தலைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கொள்ளலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோட சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து முதலாவது செய்ய போகிறது வந்து chefhatோட தலைக்கு வர அந்த பகுதியை வட்ட வடிவமாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த ஹட்டுக்காக நான் வெட்டி எடுத்துக்கொள்ள போகிற சர்க்கிள் வந்து 30 சென்டிமீட்டர் ரேடியஸை உடையது. எங்களோட இந்த ஹட்டுக்கு தேவையான இந்த வட்ட வடிவத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக ஒரு துணியை 4 மடித்து அதில் 30 சென்டிமீட்டரை குறித்து வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் இந்த துணியில் இருந்து வட்ட வடிவத்தை வெட்டி எடுத்துட்டேன். இந்த கப்புக்கு வந்து ஃப்ரண்ட் பேண்ட் ஒன்று வரும், பேக் பேண்ட் ஒன்று வரும். பேக் பேண்டில் நான் வந்து இலாஸ்டிக் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் வந்து இந்த இலாஸ்டிக் சேர்க்கறதுக்கான பேண்டை இப்போ நான் ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். பேக் பேண்டை தயார் பண்ணிக்கொள்கிறதுக்கு மீதம் இருந்த துணியை 2 மடிச்சுட்டு அதில் அகலம் வந்து 6 சென்டிமீட்டரும் நீளம் வந்து 25 சென்டிமீட்டரும் உள்ள ஒரு செவ்வகத்தை வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது மடிப்பு இருக்கிறதால 25 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு பேண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பேண்டை ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் பேண்டுக்காக இது மாதிரி 2 துணி எடுத்து இது மாதிரி பிற பக்கத்துக்கு 2 மடித்து வச்சுருக்கிறேன். இது வந்து நாங்கள் ஸ்டிஃப் வச்சோம்டா, அதாவது அந்த துணிக்குள்ளே நாங்கள் ஸ்டிஃப் அயன் பண்ணி வச்சோம்டா இப்படி 2 துண்டு தேவையில்லை. நான் வந்து ஸ்டிஃப் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் முன் பேண்ட் வந்து கனதியாக வரணுன்றதுக்காக 2 பீசஸ் எடுத்துருக்கிறேன். அந்த 2 பீசஸையும் இது மாதிரி ஒன்றா வச்சு 2 மடித்து கொள்ள போகிறேன். மடித்த பகுதியில் 7 சென்டிமீட்டர் வந்து குறிக்க போகிறேன். அடுத்த பகுதியில் 3 சென்டிமீட்டர் வந்து குறிக்க போகிறேன். உங்களுக்கு இதை விட இந்த ஃப்ரண்ட் பேண்ட் வந்து அகலமாக தேவைன்னா இந்த 3 சென்டிமீட்டர்ன்றதை 4 சென்டிமீட்டராகவும் குறித்து கொள்ளலாம். இப்படி நீங்கள் 4 சென்டிமீட்டர் குறிச்சிங்கன்னா அந்த பேக் பேண்டையும் 6 சென்டிமீட்டரை நீங்கள் வந்து 8 சென்டிமீட்டராக குறித்து கொள்ளணும். இனி நான் இதில் வந்து 3 சென்டிமீட்டர் என்ற குறிச்சதையும் மடிப்பில் 7 சென்டிமீட்டர் என்ற குறிச்சதையும் ஒரு வளைவான கோட்டின் மூலம் இணைக்க போகிறேன். இதை நான் இணைச்சிட்டு வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். வெட்டி எடுத்த முன் பேண்ட் பகுதி இது மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்க போகுது. இவ்வளோதான் இந்த chefhatோட கட்டிங் பார்ட். உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லணுன்றதுக்காக தான் இப்படி டீட்டெயிலாக எடுத்துருக்கிற வீடியோ. இல்லாட்டி வந்து இது தைக்கிறது வந்து பெரிய கஷ்டமான விஷயம் இல்லைங்க. இது மாதிரி பிற பக்கத்தை உள் பக்கத்துக்கு வச்சு சரியான பக்கத்தை வெளி பக்கத்துக்கு வச்சு இது மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். மேலும் இந்த பேண்டோட சென்டரையும் நான் வந்து ஒரு நோட்ச் போட்டு மார்க் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதில் மட்டும் இல்லை, பேக் பேண்ட்லையும் நான் வந்து சென்டருக்கு ஒரு நாட்ச் போட்டுக்கொள்ள போகிறேன். அடுத்ததாக வந்து வெட்டி எடுத்த அந்த சர்க்கிள்லையும் வந்து சென்டர்ஸ் மார்க் பண்ணிக்கொள்ள போகிறேன். சென்டர்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மார்க் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு சோக்காலையும் மார்க் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி இது மாதிரி கத்திரிக்கோளால் நொச்சஸ் போட்டும் மார்க் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த chefhatோட பேக் பேண்டை இது மாதிரி இதில் நான் வந்து சீம் அலவன்ஸ் வந்து பெருசாக வைக்கல. உங்களுக்கு சீம் அலவன்ஸ் வைக்கணுமெண்டா ஒரு 1/2 இன்ச் மாதிரி சீம் அலவன்ஸ் மேலதிகமாக நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. சர்க்கிளுக்கு சீம் அலவன்ஸ் வைக்க தேவையில்லை. ஆனால் இந்த பேக் பேனுக்கு நீங்கள் சீம் அலவன்ஸ் வச்சிங்கன்னா அதே மாதிரி இப்போ 1/2 இன்ச் மாதிரி நீங்கள் சீம் அலவன்ஸ் வச்சிங்கன்னா அதே மாதிரி ஃப்ரண்ட் பேண்டுக்கும் 1/2 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் வச்சுக்கொள்ளுங்க.
இப்போ நான் வந்து பேக் பேண்டுக்கு போடுறதுக்கு தேவையான லாஸ்டிக்கை வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த லாஸ்டிக்கிட்ட நீளம் வந்து 25 சென்டிமீட்டராக வெட்டி எடுத்துக்கொள்ளணும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற லாஸ்டிக் வந்து 1 இன்ச் லாஸ்டிக். இந்த லாஸ்டிக்கை நான் வந்து ஒரு பின்னோட உதவியோட இந்த பேண்டுக்குள்ளே அனுப்பிக்கொள்ள போகிறேன். நான் இப்போ இந்த உள்ளே அனுப்பின இந்த லாஸ்டிக் வந்து பேண்டுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த எட்ஜுக்கு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கொள்ள போகிறேன். இந்த பேண்டையும் லாஸ்டிக்கையும் பிடிச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி அடுத்த எண்டையும் லாஸ்டிக்கையும் இந்த பேண்டையும் பிடிச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கொள்ளணும். பேக் பேண்ட் தச்சு முடிஞ்ச பிறகு பேக் பேண்டையும் ஃப்ரண்ட் பேண்டையும் சேர்த்து தைக்க போகிறேன். இது மாதிரி பேக் பேண்டையும் ஃப்ரண்ட் பேண்டையும் வச்சு தச்சு கொள்ளணும். இந்த ஸ்டெப்பில் தாங்க எங்களோட பேண்டை வந்து எங்களோட தலைக்கேற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு கொள்ளணும். கொஞ்சம் சின்னனா போடும் வேண்டாம். இந்த லாஸ்டிக் பேண்டை கொஞ்சம் வெளியால் இழுத்துட்டு தச்சிங்க வேண்டாம். உங்களுக்கு இந்த ஹேட் வந்து கொஞ்சம் சின்னனா கிடைக்கும். ஒரு கனிங்க இதை தச்சுட்டு உங்களோட தலைக்கு போட்டு பாருங்கள். ஓகேயா இருக்குதா இல்லாட்டி பெருசாக இருக்குதான்னு. பெருசாக இருந்ததுன்னா இந்த லாஸ்டிக் பேண்டை இன்னும் கொஞ்சம் உள்ளே இழுத்து வச்சு தச்சுட்டு போட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி 2 பக்கத்தையும் நாங்கள் தச்சு எடுத்துக்கொள்ளணும். நீங்கள் 1 இன்ச் இந்த லாஸ்டிக் பேண்டை உள்ளே வச்சு தச்சிங்கன்னா அதே மாதிரி அடுத்த பக்கத்தில் இருக்கிற லாஸ்டிக் பேண்டையும் 1 இன்ச் உள்ளே வச்சு தைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டு எண்டையும் ஒரே மாதிரி தச்சுக்கொள்ளுங்க. இப்போ எங்களோட பேண்ட் ரெடி ஆகிடுது. இந்த பேண்ட் தான் இந்த ஹேட்டுக்கு வந்து பேஸ். ஸோ உங்களோட தலைக்கும் இது ஓகேன்னு ஒருக்கா செக் பண்ணிவிட்டு இந்த பகுதியை தச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பேண்ட் பகுதிக்கு நாங்கள் வெட்டி எடுத்த சர்க்கிளை எப்படி அட்டாச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே நான் வந்து இந்த 3 பீசஸ்லையும் சென்டர்ஸ் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த சென்டர் மார்க்ஸை வச்சு தான் இந்த கேப்பை நாங்கள் வந்து அட்டாச் பண்ணி கொள்ள போகிறோம். முதலாவது நான் என்ன செய்கிறேன்னா, இந்த ஃப்ரண்ட் பேண்டோட சென்டர் பகுதியையும் சர்க்கிளில் இருக்கிற ஒரு சென்டர் பகுதியையும் பின் வச்சு இணைச்சி கொள்ள போகிறேன். நான் வந்து இணைச்ச இந்த சென்டருக்கு இருக்கிற நேர் எதிராக இருக்க அடுத்த சென்டர் நொச்சை வந்து பேக் பேண்டில் இருக்கிற நொச்சோட சேர்க்க போகிறேன். இது மாதிரி மார்க் பண்ணியிருக்கிற 2 நொச்சையும் இணைச்சி பின் பண்ணிக்கொள்ளணும். இது மாதிரி பின் பண்ணின பிறகு சர்க்கிளையும் லாஸ்டிக் இருக்கிற பகுதியையும் ஸ்டிச் பண்ணிக்கொள்ளணும். இது மாதிரி நாங்கள் பேக் பேண்டையும் சர்க்கிளையும் இணைச்சி கொள்ளணும். இப்போ இந்த ஹட்டோட பேக் சைட் கம்ப்ளீட் ஆகிட்டுது. இனி ஃப்ரண்ட் சைட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனி நாங்கள் ஃப்ரண்ட் பகுதியில் சென்டர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளணும். இந்த சென்டரில் வந்து ஒரு பாக்ஸ் ஃப்ளிப் வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஃப்ளிப்ஸ் வச்சு இந்த பகுதியையும் நாங்கள் தச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். இது மாதிரி நாங்கள் சரியாக சென்டரில் பாக்ஸ் ஃப்ளிட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். இதில் நான் எடுத்திருக்க ஒவ்வொரு ஃப்ளிட்டும் ஒரு 1.5 இன்ச்சஸ் மாதிரி தான் நான் இந்த ஃப்ளிட் எடுத்திருக்கிறேன்.
இந்த ஃப்ளிட்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குதுன்னு தோணுச்சுதுன்னா நீங்கள் வந்து உங்களோட சர்க்கிளை வந்து சின்னனாக கட் பண்ணி கொள்ளலாம். நான் வந்து இதை 30 சென்டிமீட்டர் ஆரை உள்ள ஒரு வட்டமாக வெட்டி எடுத்தேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 25 சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஆரை உள்ள ஒரு வட்டமாக வெட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஃப்ளிட்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு ஹெட் கிடைக்கும். இது மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஹெட்டை தச்சு எடுத்துக்கொள்ளணும். நேரடியாக ஃப்ளிட் வச்சு தைக்கும்போது எங்களுக்கு பிழைகள் ஏற்படும். ஸோ இது மாதிரி நாங்கள் பின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தைச்சோன்னா நல்லா பர்ஃபெக்டாக இதை தச்சு எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி நாங்கள் கம்ப்ளீட்டாக இந்த செஃப் ஹட்டை தச்சு முடிஞ்ச பிறகு பார்க்குறதுக்கு இது மாதிரி தான் இருக்கும். நல்ல பெரிய ஃப்ளிட்ஸோட நல்ல வடிவான ஒரு செஃப் ஹட் தைக்கிறது இப்படி தாங்க. நான் நம்புகிறேன் இந்த செஃப் ஹட் தைக்கிற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலில் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Until then 3D Lifestyle Germany தரிசி. நன்றி, வணக்கம்.